ஆட்சியில திமுக இருந்தீங்க, போராட்டம் பண்ணீங்க. அப்பவே இந்த மாதிரி இல்ல, அப்பவும் ஒரு ஜீவோ அவங்க போட்டாங்க. நம்ம அரசியல் கூட்டணி மாறிட்டோங்கிறதுக்காக நம்ம சொல்ல முடியாது. கடைசி நேரத்துலதான் போட்டாங்க, ஒரு ஜீவோ போட்டாங்க. அந்த ஜீவோ சரியான ஜீவோ தான். அந்த ஜீவோவும் வந்து நீதிமன்றத்துல போய் சேலஞ்ச் பண்ணப்பட்டதுனால அன்னைக்கு அது அந்த ஜீவோ நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா நான் பார்க்கல. எங்க கரூர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுங்கிறதா எங்களோட நிலைப்பாடே ஒழிய இதுல வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கோ இல்ல அரசியல் விமர்சனங்களை வைக்கிறதுக்கோ நாங்க விரும்பல. இந்த அரசாங்கம் மிக நிச்சயமாக, குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு வந்து அது இருக்கு. அப்ப இந்த ஜீவோக்கு மட்டும் எப்படி தடை வராதுன்னு? இது ஜீவோ இல்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஜீவோ கிடையாது. இது வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க, அந்த லெட்டர் ரிவோக் பண்ணிட்டு, அந்த லெட்டர் வந்து வருவாய்த்துறையுடைய அனுமதி இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப வருவாய்த்துறை வந்து அந்த லெட்டர் ரிவோக் பண்றாங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அதை ரிவோக் பண்றாங்க, அவ்வளவுதான். இதைத்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய பொய்யை ஜோடிச்சு ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா தமிழ்நாட்டுல மாத்த முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்க செய்யற பொய்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒருபோதும் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்க மாட்டார்கள். இந்த மாதிரி எளிய விவசாயிகள் எல்லாம், சாதாரண விவசாயிகள் நீங்க பாத்தீங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்கல்ல இவ்வளவு நேரம், எளிய விவசாயிகள் எல்லாமே விவசாய லேண்ட் இல்ல, சிலது விவசாய லேண்ட், சிலது வந்து வீட்டு மனை பட்டா இருக்குது, வீடு கட்டி குடியிருக்காங்க, 100 ஆண்டுகள் பட்டா வச்சிருக்கிறவங்களா இருக்காங்க, 150 ஆண்டு 200 ஆண்டு பட்டா வச்சிருக்கிறவங்களா இருக்காங்கல்ல, அறநிலையத்துறை வராத காலத்திலேயே பட்டா வச்சிருந்தவங்களா இருக்காங்கல்ல. இது முடிஞ்சு போச்சு. இப்ப மற்ற ஏற்கனவே கேஸ் வழக்குன்னு போய் அதை ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துருக்கீங்க கையில. இல்ல மக்களுக்கு எங்க நியாயம் இருக்கோ, மக்களுக்கு எங்க உண்மையான பட்டா இருக்கோ, எந்த நிலம் வந்து மக்கள் நிலமாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபைட் பண்றோம். கோயில் நிலத்திலேயோ கோயிலுக்கு தொடர்பான நிலத்திலேயோ நம்ம கேட்கல, அதுல பிரச்சனையும் கிடையாது. கோயில் தெரியும், மக்கள் மக்கள் 13 லட்சம் ஏக்கர் இடாம் நிலங்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதை மீட்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அறநிலையத்துறை அமைச்சர் இது வந்து பல விதமா இருக்கு. நீங்க சில பக்கம் வந்து 200 ஏக்கர் 300 ஏக்கர் வந்து யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்திருக்கலாம், நீண்ட காலம் லீஸ் கூட்டிருந்திருப்பாங்க, அந்த லீஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி கோயில் நிலத்தை உண்மையிலேயே யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, 100 ஏக்கர் வச்சிருக்காங்க, 200 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க, அவங்களோட பட்டா இல்ல, அது கோயில் நிலம்னா அதை அவங்க எடுக்கிறதுக்கு அறநிலையத்துறை உரிமை இருக்குல்ல. அறநிலையத்துறை சொத்தை அறநிலையத்துறை எடுத்துக்கலாம், மக்களுடைய சொத்து மக்கள் கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய. லேண்ட் ரெக்கார்டு யார் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரெக்கார்டு யாருகிட்ட இருக்கு, உண்மையான ரெக்கார்டு, உண்மையான நிலத்துக்கு ஓனர் யார், அவ்வளவுதான். ஓனர் மக்களா இருந்தா மக்களுக்கு, இல்ல ஓனர் சாமியா இருந்தா அது சாமி, அவ்வளவுதான். இப்ப 20,000 கோடி மதிப்பீங்களா? கரூர் மாவட்டத்தோட லேண்ட் மட்டும் சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க.